அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் 2025 தொடர்பான மிக மிக முக்கியமான அப்டேட். டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியான நிலையில் தற்போது அது குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அந்த பணி நியமனத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணி நியமனத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கும் பணி நியமனம் பண்ணணும். அதுவும் பார்த்தோன்னா பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க சட்டமன்றத்தில். பட் அது தனித்தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு எக்ஸாம் தனியாகவும், டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசிக்கு எக்ஸாம் தனியாகவும் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கான பணி வாய்ப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இந்த டிசிசியை நடத்த தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட போகிறாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு டிரைவர் இருக்கார், டிரைவர் லைசன்ஸ் இருக்குது. சப்போஸ் அவர் அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அவர் கண்டக்டர் லைசன்ஸை வச்சு கண்டக்டர் பதவிக்கும் பணியிடங்களுக்கும் போட்டி போடுவார். இதனால் ஒரு கண்டக்டருக்கான பணி வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுது. அதே மாதிரி தான் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்பும் இதில் போட்டிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரே டைமில் எல்லா எக்ஸாமும் வைக்கும்போது அவங்களுக்கான பணியிடங்களில் போட்டி போடுவாங்க. இதனால் மற்றவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதனால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நடத்தினால் எல்லா தேர்வுகளையும் ஒரே அடியாக நடத்த வேண்டும், இல்லை என்றால் தேர்வு நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிசிக்கு எதிராக கேஸ் போட போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த நியமனத்தில் தடை ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பணி நியமனங்களை மேற்கொள்ளும் சொல்லிட்டு அரசு முடிவெடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆளாளுக்கு போட்டி போட்டு இப்படி கேஸ் போட்டாங்க அப்படின்னா இன்னும் பணி நியமனம் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது டிலே ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான அப்டேட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். என்ன நிலைமையில் இருக்குது, ஏதாவது கேஸ் போட்டாங்களா, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அரசு என்ன முடிவெடுத்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.